Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,175, இன்றைக்கி ஓப்பனிங்கே 25,258, ஹை பார்த்திங்கன்னா 25,372 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்திங்கன்னா 25,187. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,342 நிஃப்டி க்ளோஸ். 25,342 நிஃப்டி க்ளோஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவாக ஒரு 167 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,300 கொடுத்துருந்தோம். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் எக்ஸாக்டாக என்னென்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,258 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 372 இன்னையோட ஐயே அந்த கேப் அப் ஓப்பன் ஆனது தான். பட் என்ன ஆச்சுன்னா அந்த ஓப்பனிங் அந்த கேப் அப் ஓப்பனிங் சஸ்டெயின் ஆகாமல், நான் எப்பயும் சொல்லல 300 கிராஸ் பண்ணோன்னே வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் வரும் பட்சத்தில் வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இருந்தது. ஓப்பனிங் பிளாஸ்ட்டில் சடசன் 372 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு அப் டு 11 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கத்தோடைய தான் இருந்தது இந்த ஏரியா. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 320 இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் டோட்டலாக இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் நம்ம 25,000 வரைக்கும் இறங்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் 25,187 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ அப்படி பார்த்தாலும் 300 to 187 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அந்த 110 பாயிண்ட்டில் மினிமம் நம்ம ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மினிமம் 20 to 25 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. 25,200 லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி இப்படி தான் இருந்தது. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 300 பிரேக் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் இருக்கும், நாளைக்கு ரெசிஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் லிஃப்ட் ஆச்சோ, அதாவது 25,200 மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே வந்தது. அது நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அதாவது 25,030 நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 25,030 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 29/1/26. ஓகேங்களா. நாளைக்கான சப்போர்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,200 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,030 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அட் பர்சன்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா மாதிரி காட்டுது சார்ட் வைஸில். ஸோ இந்த லெவலில் நாளைக்கு இதே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம நிஃப்டி எவ்வளோ தூரம் அது மேலே போகணும் இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்தோமோ 25,400 கொடுத்தோமோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு 400 410 அந்த லெவல் நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். 410 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,410 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 25,372 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க 342 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 60 பாயிண்ட் கீழே தான் முடிஞ்சிருக்கு, 60 70 பாயிண்ட். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1
25,410 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்றானா 25,200 குரூஷலாக இருக்கும். ஸோ 410ன்ற லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் எக்ஸாக்டாக 500ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து பெய்டு கால்ஸ் வந்து தருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் என்னால் வீடியோவே கொஞ்சம் ரெகுலராக போட முடியாமல் இருக்கிறதுனால அதோட ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நானே சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஃப்யூச்சரில் நான் எப்போ பண்ணுறேன்னு சொல்கிறேனோ அப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.